லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். டேய் வடிவேலு, டேய் வாயை மூடிக்கிட்டு உனக்கு அப்பதான் மரியாதை. எனக்கு என்ன நீ மரியாதை? வாயை மூடு, வாயை மூடுன்னு சொல்றேன். டேய் வாயை மூடு. ஐயோ அம்மா. என்ன முறைக்கிற? வெளியே போங்க, வெளியே போங்க. ஏய், என்ன யார பார்த்து என்ன சொல்ற? உங்களை பார்த்து தான் சொல்றேன். வீட்டை விட்டு வெளியே போங்க. குடிச்சிட்டு வரவர்களுக்கெல்லாம் இந்த வீட்ல இடம் கிடையாது. என்ன பேசிட்டு இருக்க? நீங்க எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க. இவங்களுக்கெல்லாம் இப்படி சொன்னாதான் புரியும். ஏய், நீ யாரு என்ன வெளிய போக சொல்றதுக்கு? இன்னொரு தடவை டீ போட்டு பேசுனீங்க நல்லா இருக்காது. வேணாம், பொம்பளை புள்ளன்னு பாத்துட்டு இருக்கேன் இல்ல. இது வரைக்கும் இந்த வீட்ல நீங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இப்போ இது ஏன் வீடு. இந்த வீடு எனக்கு கோவில் மாதிரி. இனிமே இங்க குடிச்சிட்டு வரவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இங்க இடம் இல்லை. கிளம்புங்க. ஏய், அத சொல்ல நீ யாரு? கிளம்புங்க. மா பாருமா, எம்புடி திமிரா ஓ முன்னாடி என்ன அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா. நீ பாத்துட்டு நிக்கிற அவகிட்ட. டேய், என் மருமக சொல்றதுதான் சரி. குடிச்சிட்டு வரவங்களுக்கு இனிமே இந்த வீட்ல இடம் கிடையாது. வெளியே போ. ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கடா. சொல்லிட்டாங்கல்ல, வெளியே போங்க. போங்க. நீங்களா வெளியே போனா நல்லது. ஓ, இல்ல. சூப்பர் சூப்பர், ரொம்ப ரொம்ப நல்லதா போச்சு. மாமியார் மருமகளும் கூட்ட சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்துறீங்களோ? பாத்துக்கிறேன். ஆனா ஒரு நாள் இதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமா வருத்தப்படுவீங்க. அப்ப நான் பாத்துக்கிறேன். பாரு, பாப்பீங்க. டேய் வாடா. யோ வா. போயா நகரே. உனக்கு ஒரு நாள் வச்சுக்கிறேன். நீ உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? மருமக பேச்ச கேட்டு பெத்த பையனை வெளில தள்ளிட்டல நீ. இதெல்லாம் ஒரு குடும்பம். வந்தவ பேச்ச கேட்டு நல்லா ஆடுங்க. இது எம்பிட்டு நாளைக்கு நானும் பார்க்க தானே போறேன். அன்னைக்கு என்னடானா அவன், இன்னைக்கு என்னடானா இவ. நம்மலாம் யாரா? அப்ப இந்த வீட்டு புள்ள இல்லையா நம்ம? என்ன பிரச்சனை நடக்குது? ஒரு வார்டு சாப்பிட்டுட்டு இருக்காப்ல. சாப்பிடுனா சாப்பிடு, இல்லைன்னா எந்திரிச்சு போ. நீ எல்லாம் ஒரு தாய், நான் உன்னை அம்மா அம்மான்னு தோ இப்படிலாம் கூட்டு போனே. அதெல்லாம் ஞாபகம் இல்லை உனக்கு? அமுதா, இந்த பையன் வடிவேலு முரடன் தான். ஆனா தடிப்பைய பசி தாங்க மாட்டாமா.
நான் போய் ஒரு வாய் ஊட்டி விடட்டுமா? அத்தை, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இம்புட்டு தூரம் நடந்த பிறகு நீங்க போய் சாப்பாடு கொடுத்தா அவ எப்படி உங்களை மதிப்பாக? அவங்களுக்கும் பசிக்கும், பசி தாங்க மாட்டாகதான். அதெல்லாம் எனக்கும் புரியுது. ஆனா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்க மகனுக்கு எப்போ எப்படி சாப்பாடு கொடுக்கணும்னு நான் பாத்துக்கிறேன். சரிதா, நீ சொன்னா சரிதான். ஏய், என்னையா நடக்குது? ஏதோ பெத்த மனசு இல்ல, அதான் மனசு கேட்காம சொல்லிட்டேன். என்ன இதெல்லாம்? அவ அவனுக்கு சோறு கொடுக்க வேண்டாம்னு சொல்றா, நீயும் சரி சரின்னு மண்டையாட்டிட்டு நிக்கிற. மா, உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா? ஏத்த, என்னதான் வேணுமா உங்க மருமகளுக்கு? நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஒரே அடியா அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்களும் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. யாரும் எதுவும் பேச வேணாம். ஆ, இப்போ என் மருமக சொல்றதுதான் இங்கன நடக்கும். தெரியும். அவ முடிவெடுத்தா எடுத்ததுதான். அதுக்கு கட்டுப்பட்டுதான் இங்க எல்லாருமே இருக்கணும். ஏன் அத்தை அது? கேட்டில இட்லி ஆறி போகுது, சாப்பிடு. எனக்கு வேணாமுங்க இந்த மானங்கட்ட இட்லி. உங்களை மாதிரி என்னால வாழ முடியாது. என்ன அப்பா உங்க அம்மா இப்படி பேசி போகுது? சரியான ஆள்மைக்கியா இருப்பா போல இந்த அமுதா. வந்ததுல இருந்து ஒரே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ இம்புட்டு சில்லுன்னு இருக்கு, இதுல எப்படி குளிக்கிறது? புவனா, ஒரு நிமிஷம். சொல்லுங்க அண்ணமண்டி, ஏதாவது வேணுமா? இல்ல புவனா, தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. இந்த சூடு பண்ற மெஷின் மாதிரி ஏதாவது? அதெல்லாம் எங்க வீட்ல இல்ல அண்ணமண்டி. நாங்க எப்பவும் இந்த பச்சை தண்ணியில தான் குளிப்போம். தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருந்தா இன்னும் கொஞ்சம் வெயில் வந்ததுக்கு அப்புறம் குளிங்க. அப்ப தண்ணி கொஞ்சம் சூடாயிடும், அப்ப வந்து குளிங்க, கரெக்டா இருக்கும். ஓ, இல்ல பரவாயில்ல, நான் இதுலயே குளிச்சுக்கிறேன். சரிங்க அண்ணமண்டி. ஏய் புவனா, சொல்லுங்க அண்ணமண்டி. ரொம்ப நன்றி. எதுக்கு அண்ணமண்டி? சுடு தண்ணி வச்சு கொடுத்ததுக்காக தான். சுடு தண்ணியா? என்ன சொல்றீங்க? இல்ல புவனா, நீ சுடு தண்ணி வச்சு எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போனியே. நானா? நான் இப்பதான் கோலம் போட்டு உள்ள வரேன். நான் எப்படி அண்ணமண்டி? நான் வைக்கலையே. ஓ, என்ன மாப்பிள, கிளம்பிட்டியா? ஆமாப்பா. அண்ணே, இதோ வந்துட்டேன். இங்க பாரு, 2 செட் அயன் பண்ணிருக்கோம். உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை போட்டுக்கோ. அம்மா, வா 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 வா, இந்த ஐயா உட்காரியா, உட்கார்.
நான் வரேன். கண்ணு கணக்கா உட்காந்துட்டாலே வர ஏண்டா என்னடா இன்னும் வாதியார் கணக்கா பௌசா கிளம்பி போயிட்டு இருக்கிற? அதான் உன் சாயெல்லாம் வெளுத்து போச்சுல, பியூன் மாதிரி காக்கி யூனிஃபார்ம் போட்டுட்டு போக வேண்டியதானே? ஏன் டிப்டாப்பா கிளம்பி போயிட்டு இருக்க? ஆ? டேய் வாதியாரே, யோ வாதி, ஓ சாரி பியூன்ல, யோ பியூன் எங்கயா போற? டேய் என்னடா நான் பேசிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்க. எதனா கேட்டா புரியாதா உனக்கு? பாருடா, சாருக்கு பியூன்னு சொன்னா கோவம் வருதோ? பியூனு 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 சொன்னா என்ன கோவம் வருது? நீ பியூனு தானே? பியூனு பியூனு தானே கூப்பிடுவாங்க. பியூனு பியூனு பியூனு. டேய் நிறுத்துடா. என்னடா விட்டா பேசிக்கிட்டே போற? என்னடா உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க? இல்ல என்னதான் உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க? யோ நீ பேசாதயா. நான் ஏன் பேசக்கூடாது? நான் அப்படித்தான்டா பேசுவேன். ஏண்டா என் மாப்பிள்ள ஒரு பொய்ய சொல்லி போட்டா உண்மைதான். அதுக்காக உன்னை மாதிரி கேடு கட்டவன்லாம் அவனை பத்தி பேசுறதுக்கு என்னடா உரிமை இருக்கு? டேய் நீ பண்ணாத திருட்டு தானே ஆயக்குத்தனமா? ரொம்ப யோக்கிய மாதிரி பேசுறியாடா. தெரியாம தான் நான் கேக்குறேன். என்னமோ வாத்தியார் இல்ல பெரிய இதுவா பேசுறியே. இம்புட்டு வருஷமா அவன் என்னென்ன வேலை பார்த்து அதான் வாத்தியார் சம்பளமா வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தான் பாத்தியா? அப்ப உங்களுக்கு இடிச்சுச்சாக்க அவன் பியூனோ என்னமோ. ஆனா இன்னைக்கு எல்லாருமே இந்த வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கோம்னா அவன் கொண்டு வந்து கொடுத்த காசுதான். அந்த நினைப்பு உங்களுக்கு இருக்கணும்டா. சும்மா பேச வந்துட்டீங்க, நன்றி கெட்டதுங்க. டேய் நீ மளிகை கடை வச்சு பந்தாவா சுத்திக்கிட்டு இருந்தியே, அந்த கடை எப்படி வந்துச்சு சொல்றா? எல்லாம் என் மாப்பிள காசு. மாத்தாவுக்கு கல்யாணம், உன் தங்கச்சிக்கு படிப்பு, மாத்தாவுக்கு ஆஸ்பத்திரி செலவு, இம்புட்டுக்கும் அவன் பியூன் வேலை மட்டும் செய்யல, கிடைச்ச வேலையெல்லாம் செஞ்சு கொண்டு வந்தேன். அதை யாரும் மறந்துட வேண்டாம். திருப்பி சொல்றேன், அதை யாரும் மறந்துட வேண்டாம். ஆமா இம்புட்டு பேசுறியே, இன்னைக்கு இவன் இல்லைன்னா நீ சம்பாரிச்சு இங்க இருக்க எல்லாருக்கும் இந்த குடும்பத்துக்கு நல்லது கெட்டது செய்வியாடா? நீ சொல்றா, நீ பாத்துருவியா? வந்துட்டான் சும்மா வாய் இருக்குன்னு பேசுறதுக்கு. ஆமா விடுங்க அம்மா, என்ன இதெல்லாம்? நீ சும்மா இரு மாப்ள. ஏதோ ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்க, ஆளுக்கு ஓவரா பண்றானுங்க. உம்மா மாப்ள நீ கிளம்பு மாப்ள. எவனை சட்டம் பண்ணாத, கிளம்பு. வீணா போனவை பேச்சு பேசுறானே. டேய் போடா, உறப்பு வேண்டி கிடக்கு போடா. அவன் காசு தின்னு அவனே திட்டுறது. என்னடா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இனிமே உன்னை வந்து பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு போனாலே, ஆனா இப்ப வந்து சுத்தம் பண்ணி பூவெல்லாம் வைக்கிறாளேன்னு தானே யோசிக்கிற? என்ன பண்றது?
இந்த ஊர்ல என்னை விட்டா யார் உனக்கு இருக்கா? இத்தனை நாளா நான் இங்க வரல. உன்னைய யாரு வந்து சுத்தம் பண்ணி கும்பிட்டுருக்கா? ஒருத்தரும் இல்ல. தோ இப்ப வந்து நான் தான் பண்ணிருக்கேன். ஆனா நீ என்னைய மாதிரி இல்ல. கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம நீ எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்னு எனக்கு ஒரு வாழ்க்கைய கொடுத்திருக்க. நீதான் கதைன்னு உன்னையே நம்பிக்கிட்டு இருந்த என்னைய இப்படி ஏமாத்திட்டல்ல. நான் தான் படிக்காம போயிட்டேன். எனக்கு வரப்போறவக கண்டிப்பா ஒரு வாத்தியாரா தான் இருக்கணும்னு உன்கிட்ட நான் வேண்டாத நாள் இருக்கா? அதெல்லாம் நீ கொஞ்சமாச்சும் யோசிச்சிருந்தா என் வாழ்க்கைய நீ இப்படி விட்டுருப்பியா? என்னைய நம்ப வச்சு ஏமாத்திட்டல்ல. என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டல்ல. போகட்டும், ஆனா நான் உன்னை என்னைக்குமே விட மாட்டேன். அதான் அமுதா, உன்னைய முன்ன விட இனிமேதான் ரொம்ப நல்லா பாத்துக்க போறேன். இவளையா நாம ஏமாத்தணும்னு அப்பவாவது உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம். என்னடா செய்கிற தப்பு எல்லாம் செஞ்சுட்டு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் இப்படி வந்து நிற்கிறான்னு தானே யோசிக்கிற? எனக்கு தெரியும் நான் செஞ்ச தப்புக்கு நீயோ இல்லை அமுதாவோ இல்லை என் அம்மாவோ நீ யாரும் என்ன மன்னிக்க போகிறதில்ல. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், நான் பொய் தான் சொன்னேன், மறுக்கலை. ஆனால் நான் சொன்ன இந்த பொய் அவங்கள ஏமாற்றி அவங்க யார் வாழ்க்கையும் கெடுக்குன்னு நினச்சி நான் பண்ணல. எல்லாம் அவங்க சந்தோஷமா இருக்கணும் தான். அவங்களோட கனவை கலைச்சிடக்கூடாது, அம்மாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொன்றும் யோசிச்சு அவங்க நல்லதுக்காக ஒரு பொய் சொல்ல போய் அப்படி எதுக்காக நான் இதெல்லாம் பண்ணணும், யாருக்காக இதெல்லாம் பண்ணணும்? அவங்க கிட்டேயே கெட்டவங்கிற பேர் எடுத்துட்டு நிற்கிறேன். இப்போ நான் நேசிச்சவங்க யாரும் என்ன ஒரு பொருட்டா கண்டுக்கிறது கூட இல்லை. ஆனால் இங்கே யாருக்கு வேணாலும் நான் அமுதா மேலே வச்சிருக்க காதல் தெரியாமல் இருக்கலாம். நான் உனக்கு தெரியும் தானே நான் எம்பிட்டு உண்மையாக அவளை நேசிச்சேன்னு. நீதான் அவளை என் கண்ணை காட்டினேன். உனக்கு முன்னாடியே நானும் அவளும் எவ்வளோ நாள் சந்திச்சு பேசியிருக்கோம். நான் இப்போ என்னை யாரும் மாதிரி அவள் கடந்து போறான். அது என்னால் தாங்கிக்க முடியல. எனக்கு வேற யார்கிட்ட போறதுன்னு தெரியல. நீதான் இந்த பிரச்சனையில என்னை மீட்டு கொண்டு வரணும். என் அமுதாவை பழைய மாதிரி நீ சேர்த்து வைக்கணும். என் அம்மாவும் முன்ன மாதிரி என்கிட்ட பேசணும். இதெல்லாம் எனக்காக நீ செஞ்சுதான் ஆகணும். நான் சொல்லிட்டேன். சார் சார் நீங்க வர சொன்னீங்கன்னு சத்தியமூர்த்தி சார் சொன்னாரு. நீ எதுக்காக இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கேன்னு கேட்கத்தான் உன்னை வர சொன்னேன். சார் ஆமாப்பா, எதுக்கு நீ இங்கே வந்த? உன்னை யார் இங்கே வர சொன்னது? சார் கல்யாணத்துக்காக லீவ் கேட்டிருந்தேன். அது முடிஞ்சு இன்னைக்கு தான் சார் நான் ஜாயின் பண்ணேன். போதும்ப்பா, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் போதும்.
இனிமே நடக்கிறதாவது நல்லதா நடக்கட்டும். உனக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு இனிமே எந்த சம்பந்தமும் இல்லை. நீ இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போ. என்ன சார்? இனிமே உன்னால என்ன ஆகணும்? இல்ல நீயும் மாமனும் வந்து கெஞ்சினீங்கன்னு இறக்கப்பட்டு வேலையை போட்டு கொடுத்தா நீ என்ன பண்ண? வாத்தியார்னு போய் சொல்லி பத்திரிகையிலையும் டிவிலையும் என் மானத்தை வாங்கிட்ட. ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்க முடியலையா? சார் சார் ப்ளீஸ் சார் பாரு, நீ என் கண்ணு முன்னாடி நிக்காத, முதல்ல வெளியில போ. சார் செந்தில், உங்க அப்பா ஒரு கண்ணியமான வாத்தியாருங்கிறதுக்காகத்தான் உனக்கு நான் வேலை போட்டு கொடுத்தேன். நீ என் பேரையும் காப்பாத்தல, உங்க அப்பா பேரையும் காப்பாத்தல. இந்த பாரு, இப்ப நீ வெளியே போறியா இல்லையா? எனக்கு 1008 வேலை இருக்கு. போட்டு சொல்றேன்ல.